வெரி ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்னெல்லாம் பார்க்க போறோங்கிறது தான் இங்க சமரைஸா எழுதியிருப்பேன். அப்துல் கலாம் ஐயா அவருடைய ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் சி ஃபீவர்ல இருக்கக்கூடிய இந்த கிளாசரி வேர்ட்ஸை வந்து ரிவைஸ் பண்ணுவோம். அப்புறம் பொயட்டிக் டிவைசஸ் போன கிளாஸ்ல நம்ம நிறைய தெரிஞ்சுட்டோம் இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பத்தி. அது சம்பந்தமான கேள்விகள் ஒரு விளையாட்டு வடிவத்துல நம்ம பார்ப்போம். We will see it in the form of a game which is in word wall. Then we'll continue discussing question and answers. We'll discuss answers for the questions that is asked in our textbook. நம்ம புத்தகத்துல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில் பார்ப்போம். கடைசியில மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இந்த போயம் சம்பந்தமா கேட்க போறேன். ஸோ இந்த போயம் வந்து உங்க எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இஃப் அட் ஆல் யூஆர் ஹேவிங் எனி டவுட்ஸ் இன் பிட்வீன் யூ மே ப்ளீஸ் ஆஸ்க் மீ. புரியலைங்கிறத வந்து நீங்க தெளிவுபடுத்தலாம், அன்மியூட் பண்ணி சொல்லலாம், இல்லாட்டி சாட் பாக்ஸ்ல கேட்கலாம். So, thought of starting with a beautiful quote. Believing in yourself is the first secret to success. நம்மள வந்து நம்ம முதல்ல நம்பணும். நம்மளால ஒரு விஷயத்த செய்ய முடியும்னு. மத்தவங்க தான் நம்மள வந்து பாராட்டணும். We shouldn't be waiting for others to praise us. First, we need to believe in ourselves. That will be the first step. That will be the secret of our success. நிறைய பேர் புகழணும், என்னை எப்போதுமே எப்போவாரு பாராட்டிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து முதல்ல தூக்கணும். கண்டிப்பா அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஆர் சக்சஸ் தான். அதுதான் முக்கிய பங்குன்னு பார்த்தோம்னா அது கிடையாது. நம்மள நம்ம வந்து முதல்ல நம்பணும். ஸோ இது சம்பந்தமா ஒரு சிறு கதை அப்துல் கலாம் அவர்கிட்ட இருந்து ஒன்று பார்க்கலாம். அப்துல் கலாம் உங்க எல்லாருக்குமே பரிச்சயமானவர் தான் இல்லையா? All of you would have seen அப்துல் கலாம், ஏபிஜே அப்துல் கலாம், அபுல் பக்கீர் ஜெயினலாபுதீன் அப்துல் கலாம். இந்திய ஜனாதிபதியா இருந்தவர் அவர் இல்லையா? So he was the 11th president of India from 2002 to 2007. ஒரு சிறு விஷயம் அவரை பத்தின ஒரு சிறு தகவலை பார்த்தலாம். அதுக்கப்புறம் அவரை பத்தின ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி, இந்த பிலீவிங் இன் யோர் செல்ஃப் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு சக்சஸ். அதுக்கான ஒரு சிறு கதை இவருடைய வாழ்நாள்லேருந்தே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இவர் வந்து இந்தியன் ஏரோஸ்பேஸ் சயின்டிஸ்டா இருந்திருக்கார். அது மட்டும் இல்லாம இவரை வந்து மிசில் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு அழைக்கப்படுறார். ஐம் சாரி, இவர் வந்து மிசில் மேன் ஆஃப் இந்தியான்னு அழைக்கப்படுறார். அண்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பீப்புள்ஸ் பிரசிடென்ட், மக்களின் ஜனாதிபதி அப்படின்னு தான் இவர் அழைக்கப்பட்டார். ஏன் இந்த மாதிரிலாம் அழைக்கப்பட்டார்? இவர் ஏன் மக்களின் ஜனாதிபதி அப்படின்னு அழைக்கப்பட்டார்? மக்களுடைய உரையாடல் வந்து அதிகமா அவர் வச்சிருந்தார். The president who had most of the conversation with the common people was Abdul Kalam. So that is the reason he is being called as people's president. அதனால தான் அவரை வந்து பீப்புள்ஸ் பிரசிடென்ட் அப்படின்னு அழைக்கிறாங்க. எஸ், பீப்புள்ஸ் பிரசிடென்ட். மிசில் மேன் ஆஃப் இந்தியான்னு அழைக்கிறோம், பீப்புள்ஸ் பிரசிடென்ட்னு அழைக்கிறோம். ஏன் மிசில் மேன் ஆஃப் இந்தியான்னு அழைக்கிறோம்? ஏன்னா அவர் வந்து இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் அதனுடைய டெவலப்மெண்ட்லயும் இந்த பிருத்வி அக்னிங்கிற மிசில்ஸை வந்து லான்ச் பண்றதுல வந்து அவருடைய முக்கிய பங்கு அழைச்சிருக்கார். ஸோ இவருடைய வாழ்க்கையில வந்து என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இவர் வந்து காலேஜ் படிக்கிற நாட்கள்ல மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அங்க படிக்கிற அங்க வந்து இவருக்கு வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் ஆனது தரப்படுறது. அப்போ வந்து காலேஜ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஏரோநாட்டிக்கல் டிசைன் ஃபார் ஏர்கிராஃப்ட் வந்து டிசைன் பண்ணணுங்கிற மாதிரி சொல்றாங்க அப்துல் கலாம் ஐயாட்ட. இவரும் வந்து ஒரு ஏரோநாட்டிக்கல் டிசைன், இந்த ஏர்கிராஃப்ட்னுடைய ஒரு ஏரோநாட்டிக்கல் டிசைன் வந்து இவர் வடிவமைக்கிறார். He designs an aeronautical design for aircraft. But soon after his lecturer or the professor sees this model, he says that this model is rejected. இந்த ஏரோநாட்டிக்கல் டிசைன் நீ தயாரிச்சிருக்க இல்லையா, உருவாக்கியிருக்க இல்லையா, இது வந்து நிராகரிக்கப்படுது. உனக்கு இன்னும் நான் 3 நாள் தரேன், எக்ஸ்ட்ரா டேஸ் தரேன், கிரேஸ் டேஸ் தரேன். நீ மறுபடியும் வந்து டிசைன் பண்ணி கொண்டு வரணும், இல்லாட்டி உன்னுடைய ஸ்காலர்ஷிப் ஆனது நிராகரிக்கப்படும், கேன்சல் ஆக்கப்படும். உன்னுடைய ஸ்காலர்ஷிப்பை வந்து கேன்சல் பண்ணிடுவோம். நீ வந்து இதுக்கு மேல பெட்டரா ஒரு ஏரோநாட்டிக்கல் டிசைன் வந்து நீ தயாரிக்கல அப்படின்னா, அதுவும் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியா அவங்களுக்கு கன்வின்சிங்கா இருக்கணும், உன்னுடைய ஸ்காலர்ஷிப் ஆனது நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல.
ஸோ இப்படி சொல்லிட்டாங்களே நம்மளுடைய அவருக்கு வந்து இந்த ஏரோஸ்பேஸ்ல வந்து ரொம்ப ஆர்வம் அதிகம். ஸோ ஹி டிசைன்ஸ் இட் அக்கார்டிங்லி. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆர்வம் வந்து அதுல தெரியுது. மறுபடியும் 3 நாள் இரவும் பகலுமா வந்து போராடி வந்து ஒரு அழகான ஒரு ஏர்கிராஃப்ட் டிசைன் வந்து அவர் தயாரிக்கிறார். ஸோ திஸ் டைம் ஹிஸ் ப்ரொஃபஸர் அப்ரிஷியேட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஹோல் கிளாஸ். மொத்த கிளாஸ் முன்னாடியுமே வந்து ஒரு அற்புதமான ஒரு டிசைன் இது, ஏர்கிராஃப்ட் மாடல் அப்படின்னு சொல்லி இவரை வந்து பாராட்டுறாங்களாம். ஸோ இவர் வந்து இதுல இருந்து என்ன பாடம் கத்துட்டாரு அப்படின்னா, ரெண்டு விஷயம். As a person, as a third person, we may come to a conclusion that டெட்லைன்ஸ் டு நாட் எக்ஸிஸ்ட். அதாவது இந்த டெட்லைன்ங்கிறது வந்து ஒன்றும் கிடையவே கிடையாது. இப்போ வந்து நம்மளுடைய ஆசிரியர் வந்து இந்த மாணவரால கண்டிப்பா முடியும், இதுக்கு மேல இன்னும் அந்த மாணவனால செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அந்த மாணவன் மேல வச்சுட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுவே வந்து அந்த மாணவனும் அந்த மாணவியனுடைய உத்வேகத்துக்கும் அந்த ப்ரோக்ரஸ்க்கும் வந்து அது ஒரு பெரிய உறுதுணையா இருக்கும். இட் வில் பி தி பெஸ்ட் ஃப்ரெண்ட். Deadlines do not exist, and the teacher who focuses on students' progress is the best friend. ஸோ இவரால் இதுக்கு மேலே நல்லா பண்ண முடியுங்கிற ஒரு தாட் அந்த டீச்சருக்கு வந்து இருந்தது, அந்த ப்ரொஃபஸருக்கு வந்து அப்துல் கலாம் ஐயா மேலே இருந்தது. அதனால தானே அவரை வந்து இதுக்கு பெட்டராக பண்ண முடியும். இதை வந்து இல்லாட்டி உனக்கு இந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து கேன்சல் பண்ணிடுவோம் ஏன் அப்படி சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து அது நெகட்டிவா அவர் எடுத்துக்காம ஸ்காலர்ஷிப் வேணும்னு நம்மளை தான் இதுக்கு மேல இன்னும் பெட்டரா நம்மளால பண்ண முடியும், இந்த டிசைனை விட இன்னும் சிறப்பா நம்மளால பண்ண முடியுங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தான் மேல நம்பிக்கை வைக்கிற, இதுக்கு மேல என்னால சிறப்பா பண்ண முடியுங்கிற நம்பிக்கை தன் மேல வைக்கிற. என்ன இப்படி கேட்டாங்களே நான் என்ன பண்ணுவேன், இந்த ஒரு கேள்விக்குறியும் இந்த ஒரு குழப்பத்திலயே வந்து சுத்தின்னு இல்லாம இதுக்கு பெட்டரா என்ன பண்ணலாம், தான் மேல நம்பிக்கையை வந்து கூடுதலா அவர் செலுத்துற. ஸோ definitely that confidence which the teacher had kept on Abdul Kalam also contributed for him to design a much better design. இதை விட சிறப்பான ஒரு டிசைனை வந்து தயாரிக்கிறதுக்கு ஒரு உறுதுணையா இருந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் லெசன் தட் வி லேர்ன் ஃப்ரம் சர் அப்துல் கலாம். ஸோ he is also called as people's president, missile man of India. எப்போலேருந்து எப்போ அவர் வந்து இந்தியாவுக்கு பிரசிடென்ட்டாக இருந்திருக்கார், 2002ஆம் ஆண்டுலேருந்து 2007ஆம் ஆண்டு எத்தனாவது பிரசிடென்ட், 11th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. These are all the extra information that we get to know about him, and motivational factor we have seen in the form of a story. So believe in yourself. That is the first step to success. With this good note, we will continue with the poem Sea Fever. இந்த ஒரு நல்ல ஒரு ஆரம்பத்தோட நம்ம இன்னைக்கு கிளாஸை வந்து துவங்கலாம். ஸோ இந்த மோட்டிவேஷனல் ஸ்டோரி போர்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த சி ஃபீவர்ல இருக்கக்கூடிய இந்த கிளாசரி பகுதியும் போயட்டிக் டிவைசஸையும் நான் வந்து எழுதி அப்படி காட்டப்படுது ஒரு வேர்ட் வால்ல ஆக்டிவிட்டி மாதிரி நம்ம பார்க்க போறோம். நீங்க வந்து இன்வால்வ் ஆக போறீங்க, நீங்க தான் எனக்கு பதில் சொல்ல போறீங்க. இது வந்து எப்படி மேம், ஆக்டிவிட்டி பேசிஸ்ல இருக்கும், அதனால உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரியா? டைடு. டைடு அப்படின்னா என்ன? இது ஒரு டிட்டர்ஜென்ட் நம்ம விளம்பரத்துல பாக்குறோமே அந்த டைடா? இந்த போயம் சம்பந்தமா என்ன வார்த்தையை நம்ம பாக்குறோம்? டைடு. இந்த நீரானது மேலே எழும்பி கீழே இறங்கும் இல்லையா, இந்த கடல் அலையை நம்ம பார்த்திருப்போம். ஸோ இதுல எங்க இருக்கு அந்த பதில்? கேன் சம்மன் சே வாட் இஸ் தி ஆன்சர் ஓவர் ஹியர்? கரெக்ட், த ரைசிங் அண்ட் ஃபாலிங் ஆஃப் வாட்டர். பர்ஃபெக்ட். ஸ்பியூம். இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன தோன்றுது? ஸ்பியூம் ஏதோ ஒரு நுரையா இருக்க மாதிரி இருக்குல்ல, என்ன நுரை? வெறும் ஃபோம்னு சொல்லுவோமா, இல்ல கடல் நீரை சொல்றோமா, இல்ல கடல்ல இருக்கக்கூடிய நுரையா? இதுல வந்து எது இதுக்கான பதிலா இருக்கும்? ஸ்பியூம். இந்த போயத்துல இந்த வார்த்தையானதை நம்ம பார்க்கிறோம். கடல் நீரை சொல்றாங்களா, இல்லாட்டி வெறும் நுரையா, இல்ல கடல் நுரையா?
திங்க் அண்ட் லெட் மீ நோ. got an answer. சே சி ஃபோம் கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. மிஸ்ட். மிஸ்ட். இந்த பனிமூட்டமா இருக்கும் இல்லையா? ஸோ இந்த இடத்த பார்த்தா எப்படி இருக்கு? ஒரு அழகான மலை காட்சி. அது இப்போ சுத்தி இந்த குளிர் நாள்ல வந்து பார்த்தோம்னா இந்த ஊட்டி கொடைக்கானல் பக்கத்துலாம் இப்படிதான் இருக்கும். ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த இடத்த பார்க்கவே. மிஸ்ட் அப்படின்னா என்ன? ஸ்னோ ஃபிளேக்ஸ்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்கீங்க. ஸ்னோ ஃபிளேக்ஸா? கிடையாது, ஃபாக். பர்ஃபெக்ட், கரெக்டா தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. டினைடு. டினைடு. மறுக்கிறது அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். டினைட்னா மறுக்கிறது. ஒரு விஷயத்த நம்ம மறுக்கிறோம் அப்படின்னா டினைட் அப்படிம்போம். அதுக்கு பொருத்தமான ஆங்கில வார்த்தை என்னவா இருக்கீங்க? அலோவ் பண்றது, மறுக்கிறது, தூக்கிறது, அதாவது நீக்கிறது. இந்த மாதிரி பதில்லாம் எழுதியிருக்கேன். எந்த பதில் சரியானதுங்க? ரிமூவ்ட், அலவுட், ரெஃப்யூஸ்ட், இந்த வார்த்தைகள்லாம் போறது. கமான் ஸ்டூடெண்ட்ஸ், லெட் மீ நோ. டினைடு, ரெஃப்யூஸ்ட். பர்ஃபெக்ட், கரெக்டா தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த படத்துல பார்த்தா இந்த பெண் வந்து எப்படி இருக்காங்க? ரொம்ப குழப்பத்துல இருக்கா மாதிரி இருக்கு, இல்ல அவமானத்துல இருக்கா மாதிரி இருக்கா, இல்ல ரொம்ப சோர்வடைஞ்சு இருக்கா மாதிரி இருக்கா? ரொம்ப ஏதோ கவலையா இருக்கா மாதிரி இருக்கு. கவலையோட இருக்கா மாதிரி இருக்கு, இல்ல ஏதோ ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அதனால கவலையோட இருக்கா மாதிரி இருக்கு. அதுக்கான வார்த்தை ஃப்ளரீடு. ஸோ இது வந்து வேற என்ன அர்த்தம் சொல்லலாம்? வேற என்ன வார்த்தை பயன்படுத்தலாம்? ஃப்ளரீட். உங்களை பார்த்தா ரொம்ப குழப்பத்துல இருக்கா மாதிரி இருக்கு. ஸோ இந்த குழப்பத்துல இருக்கா மாதிரி இருக்கு, கவலையோட இருக்கா மாதிரி இருக்கு. கவலையோட இருக்காங்க பார்த்தா. குழப்பம்ட்டேன், சாரி. கவலையோட இருக்காங்க. கவலையோட இருக்காங்க அப்படின்னா இதுல என்ன வார்த்தை பொருத்தமா இருக்கு? அஷேம்டா? அவமானம் தான் அஷேம்டு. ஒருத்தங்க அஷேம்டுன்னு சொல்லியிருக்கீங்க. வரீடு, சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. இதுல என்ன? ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்க மேல வீசி எறிகிறாங்க எதையோ. தட்டை வந்து தூக்கி எறிகிறாங்க இந்த பெண்மணி. ஃப்ளங். ஃப்ளங். இங்க புடி பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்களா? கேட்சா, லெண்டா, த்ரியூ, விட்டெறிகிறது. கேட்ச், லெண்ட், த்ரியூ. விச் இஸ் தி ரைட் ஆன்சர்? இந்த பிக்சருக்கும் இந்த படத்துக்கும் நம்ம சம்பந்தப்படுத்தி பார்த்தோம்னா பதில கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டீங்க, த்ரியூ. பர்ஃபெக்ட். ஸோ இந்த கிளாசரி வேர்ட்ஸ் இந்த போயம்ல பார்க்கக்கூடிய இந்த கடினமான வார்த்தைகளுக்கு அர்த்தத்தை நம்ம பார்த்து தெரிஞ்சுட்டோம். ஸோ டைடு அப்படின்னா ரேசிங் அண்ட் ஃபாலிங் ஆஃப் வாட்டர். ஸ்பியூம் அப்படின்னா சீ ஃபோம். மிஸ்ட் அப்படின்னா ஃபாக். ஃப்ளரீடு அப்படின்னா என்ன? கவலையோட இருக்கிறது. வரீடு, ஃப்ளங், த்ரியூ. I see many centers joining now. Okay, for them I showed these answers. உங்களுக்காக தான் இந்த பதில்லாம் என்னங்கிறத காமிச்சிருப்பேன் மறுபடியும். ஃப்ளங் அப்படின்னா த்ரியூ, விட்டெறியறது. ஃப்ளரீட் அப்படின்னா கவலையோட இருக்கிறது. வரீட். டினைடு அப்படின்னா மறுக்கிறது. மறுக்கிறதுனா ரெஃப்யூஸ்ட். மிஸ்ட், ஃபாக். ஸ்பியூம் அப்படின்னா கடல் நுரை. சீஃபோம். டைடு, இந்த நீரானது கடல்ல வந்து மேலையும் கீழையுமா எழும்பும்ல, அதுதான் ரேசிங் அண்ட் ஃபாலிங் ஆஃப் வாட்டர் அப்படிம்போம். கரெக்டா? சூப்பர், கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஹாப்பி தட் யூ டோல் மீ தி ஆன்சர்ஸ். We have one more activity wherein last week we had discussed various figures of speech. ஏற்கனவே சின்ன வயசுல சின்ன கிளாஸ்லாம் வந்து இந்த ரைமிங் வேர்ட்ஸ், ரைம் ஸ்கீம், அலிட்ரேஷன் இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இது சம்மந்தப்பட்ட கேள்விகளும் இதில் இருக்கும்.
ஆனா ஒரு கேம் ஃபார்மேட்ல இருக்கும். 5 கேள்விதான். ஸோ இந்த 5 கேள்வியை நம்ம பார்த்தோம்னாலே குவிக்கா நம்மளால இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோ போயட்டிக் டிவைசஸ் இந்த போயம்ல என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த போயட்ல இருந்து எடுக்கப்பட்ட 2 லைன். ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகெயின் ஃபார் த கால் ஆஃப் த ரன்னிங் டைட். இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். இஸ் அ வைல்ட் கால் அண்ட் அ கிளியர் கால் தட் மே நாட் பி டினைடு. இப்பதான் நம்ம டினைடுக்கான அர்த்தத்தை புரிஞ்சுட்டோம். டினைட்னா என்ன? கரெக்ட், ரெஃப்யூஸ்ட். ஸோ இப்போ பார்த்துருக்கோம், அதனால நம்ம அதை ரிலேட் பண்ணிக்கிறோம். ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகெயின் ஃபார் த கால் ஆஃப் ரன்னிங் டைட் இஸ் அ வைல்ட் கால் அண்ட் அ கிளியர் கால் தட் மே நாட் பி டினைட். ஸோ வாட் ஆர் தி ரைமிங் வேர்ட்ஸ் இன் தீஸ் 2 lines that we come across? இந்த 2 லைன்ல வந்து எது வந்து ரைமிங் வேர்ட்ஸா இருக்கு சொல்ல முடியுமா? Can someone tell me what are the rhyming words in these 2 lines? ரன்னிங் டைட் வரைக்கும் முதல் லைன், டினைடு வரைக்கும் இருக்கக்கூடியது 2வது லைன். அமேசிங், கரெக்டா தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. டைட், டினைடு, பர்ஃபெக்ட். வேர் த வின்ஸ் லைக் அ வெட்டட் லைஃப். வேர் த வின்ஸ் லைக் அ வெட்டட் நைஃப். ஒன் மோமெண்ட். I must go down to the seas again for the call of the running tide is a wild call and a clear call that may not be denied. So rhyming words are tide, denied. So முதல் லைன்ல இருக்கக்கூடிய கடைசி வார்த்தையும் அடுத்த லைன்ல இருக்கக்கூடிய கடைசி வார்த்தை tide. So better color. Tide, denied. ஒரே மாதிரி சத்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், அதனாலதான் இது ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். கரெக்டா தான் கண்டுபிடிச்சிருந்தோம். Where the winds like a whetted knife, identify the figure of speech. Where the winds, காற்றானது ஒரு கூர்மையான கத்தியை போல இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விஷயத்த வந்து இன்னொரு விஷயத்தோட ஒப்பிடுறாங்க. என்ன வார்த்தை இடையில பயன்படுத்தப்பட்டிருக்கு? லைக், ஆஸ், லைக் இந்த 2 வார்த்தைகளும் வந்தா எந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நம்ம சொல்லுவோம்? மெட்டாஃபரா, சிமிலியா, பர்சானிஃபிகேஷனா, என்ன வரும்? கரெக்ட், சிமிலி. சூப்பர், தேங்க்ஸ் ஃபார் ஐடென்டிஃபைங் இட். And a grey mist on the sea's face. சாம்பல் நிறத்தினுடைய இந்த புகை மண்டலமா அந்த கடல்ல, கடலினுடைய முகத்துல தெரியுது. And a grey mist on the sea's face. முகத்துல தெரியுது. Identify the figure of speech. 2 figure of speech இருக்குன்னு சொல்லுவேன் இந்த இடத்துல. என்னங்கிறது கண்டுபிடிக்க முடியுமா? உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துருக்கேன். 2 figures of speech இருக்குன்னு. என்னெல்லாம் இருக்கு? ஒண்ணு, நம்மளுடைய கற்பனைய தூண்டுற மாதிரி ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. இன்னொன்னு, ஒரு நபரினுடைய குணாதிசயம், ஒரு பொருளோட ஒப்பிடுறோம். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பர்சன் பீங் கம்பேர்ட். அப்படின்னா இமேஜரி அண்ட் பர்சானிஃபிகேஷன். கரெக்டா? இமேஜரி அண்ட் பர்சானிஃபிகேஷன் நம்மளுடைய விஷுவலைசேஷனை வந்து இன்டியூஸ் பண்றது இல்லையா? பர்சானிஃபிகேஷனா ஒரு நபரினுடைய குணாதிசத்தை ஒரு பொருள் நம்ம ஒப்பிடுறோம். அந்த சன் ஸ்மைல்டு அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம். போன கிளாஸ்ல இந்த உதாரணம் பார்த்துருப்போம். அதை வந்து பர்சானிஃபிகேஷனோட ரிலேட் பண்ணியிருப்போம். ஸோ யூ கேன் கம்பேர் இட் டு தட் எக்ஸாம்பிள்.
I must go down to the seas again, to the lonely sea and the sky. Alliterated words. பக்கத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகள், ஒரே மாதிரி கான்சனன்ட் சத்தத்துடன் இருக்கக்கூடிய எழுத்துக்கள். அப்படி இருக்குன்னா எந்த வார்த்தையை நம்ம சொல்லலாம்? ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகெயின், டு த லோன்லி சீ அண்ட் த ஸ்கை. ஸோ இந்த லைன்ல இருக்கக்கூடிய alliterated வேர்ட்ஸ் என்ன? சி ஸ்கை, சி ஸ்கை. இந்த ஆல்பபெட் எஸ் வந்து ஒரு கான்சனன்ட் எழுத்து, கான்சனன்ட் சத்தத்துடன் இருக்கக்கூடிய எழுத்து. கரெக்ட். And quiet sleep and a sweet dream when the long trick's over. Identify the figure of speech. And quiet sleep and a sweet dream when the long trick's over. Identify the figure of speech in this line. Okay. Figure of speech over here is metaphor. Figure of speech used over here is metaphor. Okay, one of you have asked me why it is a metaphor in this question. ஏன் வந்து metaphor நம்ம இதை சொல்றோம்? ஏன் இங்க metaphor சொல்றோம்னா, when the long tricks over, இந்த வரிகள் இருக்கு இல்லையா, when the long tricks over. இந்த லைன்ல என்ன ஆகுது? It is comparing the long voyage, ஒரு நீண்ட நாள் இந்த பயணத்தை வந்து இந்த வாழ்க்கையினுடைய இந்த நீண்ட நாள் வாழ்க்கைக்கு வந்து ஒப்பிடப்படுறது. End of long voyage to the end of long life. That is the reason we are comparing. We say it as, we tell the figure of speech used over here is metaphor. The literary device used in this line is metaphor. Good. So we have seen the glossary portion, poetic devices from this poem has been discussed. குயிக்கா ரீகேப் பண்ண மாதிரியும் இருக்கு, அதே சமயத்துல கேள்விகளுக்கு பதிலும் சொன்ன மாதிரியும் இருக்கு. We are left out with the remaining answers that we need to discuss for the questions asked in our textbook. Then we will move on to multiple choice questions. Okay, yeah. சி பிரிவுல இருக்கக்கூடிய கேள்விகள் வரைக்கும் நம்ம பதில பார்த்து இருந்திருப்போம். சி, ரீட் த லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். இதுல 5 கேள்விகள் கேட்டதுனால அதுக்கான பதில நம்ம பார்த்திருந்தோம். இப்போ அடுத்தது டி பிரிவுல, அதாவது போயம் அப்ரிசியேஷன் கொடுத்திருக்காங்க. போயம் அப்ரிசியேஷன். Sorry. Fill in the blanks with the correct rhyming words from the poem. Fill in the blanks with the correct rhyming words from the poem. ஸோ என்ன ரைமிங் வேர்ட்ஸ்லாம் நம்மளால பார்க்க முடியுது இந்த போயம்ல? உங்ககிட்ட டெக்ஸ்ட் புக் இருந்ததுன்னா பக்கத்துலயே அந்த போயமை வந்து குவிக்கா ரன் த்ரூ பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். இந்த முதல் 4 லைன்ல வந்து நமக்கு தெரியக்கூடிய ரைமிங் வேர்ட்ஸ் வந்து ஸ்கை, பை, இல்லையா? ஸ்கை, பை. அடுத்தபடியா நைஃப், லைஃப், நைஃப், லைஃப். இது ஒரு இன்னொரு செட் ஆஃப் ரைமிங் வேர்ட்ஸ். அடுத்தபடியா ரோவர், ரோவர். ரோவர்னா யாரு? வாண்டரர். rover, over. Rover is a new word that we come across in this poem. Rover means wanderer. இது முதல் கேள்விக்கான பதில். டி பிரிவுல போயம் அப்ரிசியேஷன் பகுதியில முதல் கேள்விக்கான பதில நம்ம பார்த்திருக்கோம். 2வது கேள்வி, quote the line that has been repeated in the poem. இந்த போயம்ல எந்த வரிகள் வந்து லைன் வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கு?
2 தடவை உபயோகிச்சிருக்காங்க. கரெக்ட். சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஐ மஸ்ட் ஐ மஸ்ட் கோ டவுன் டு தி சீஸ் அகெயின். நான் மறுபடியும் அந்த கடல்ல பயணிக்கணும். ஏன் மறுபடியும் மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கு? அவருடைய நீண்ட நாள் ஆசை கடல்ல மீண்டும் பயணம் எடுக்கணுங்கிறது, கடல்ல பயணிக்கணுங்கிறது. To stress that fact, it has been repeated in this poem twice. I must go down to the seas again for the calling of running tide. இந்த 5வது லைன்ல நம்ம பார்ப்போம் இந்த வரிகளை. திருப்பி எங்க பார்க்கிறோம்? In the 9th line, we again come across this line. I must go down to the seas again to the vagrant gypsy life. So again we are coming across this line. இதே லைனை வந்து சாரி 9வது லைன்லயும் பார்க்கிறோம். We come across this line which is repeated in 5th as well as in 9th line. The poem. So in the line repeat ஆயிருக்கு. Quote the line that has been repeated in this poem. I must go down to the seas again. The line which is repeated. Sorry, I wrote it twice. Write the poetic device which is used in the line below. And a grey mist on the sea's face. Poetic device which is used in this line. And a grey mist in the sea's face. இந்த லைனை வந்து நான் இப்போ வேர்ட் வால் ஆக்டிவிட்டியில கூட காமிச்சிருந்திருப்பேன். என்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் உபயோகிக்கப்பட்டிருக்கு? 2 ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இல்லையா? சரியானதுதான். ஸோ உங்களுக்கு இதை தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த ஆக்டிவிட்டிலையுமே இன்க்ளூட் பண்ணியிருந்திருப்பேன். இமேஜரி அண்ட் பர்சானிஃபிகேஷன், நம்மளுடைய விஷுவலைசேஷனையும் வந்து விஷுவலைஸ் பண்ண முடியுது நம்மளால. அதே சமயத்துல ஒரு நபரினுடைய குணாதிசயம் வந்து ஒப்பிடப்படுறது ஒரு பொருளுக்கு. பர்சானிஃபிகேஷன். ஆன் தி சீஸ் ஃபேஸ், கடலினுடைய முகத்தில். What poetic device is used for comparison in the below line? Where the winds like a wetted life. Where the winds like a wetted life. Perfect. Simile. ஆல்ரெடி இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் அங்கேயே கொடுத்துருப்பேன். ஒப்பிட்டு இருப்பாங்க, எதோட கம்பேர் பண்றாங்களோ அந்த சிமிலில வந்து நம்ம உபயோகிக்கக்கூடிய வார்த்தைகள் as, like இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவோம். So in fourth question, the answer for the fourth question is simile. இது டி பிரிவுல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில். நெக்ஸ்ட் இ பிரிவுல சில கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கு. இ பிரிவுல கேட்கப்பட்ட கொஸ்டின் என்னன்னா, the poem has many visual and sound images. அதாவது கற்பனை ரீதியான படங்களும் சத்தம் ரீதியாக இருக்கக்கூடிய படங்களை நம்மளால பார்க்க முடியுது. Complete the table with examples from the poem. The first one has been done for you. The poem has many visual and sound images. Okay. One of you have asked me to share the screen of textbook. கண்டிப்பா நான் அதை காமிக்கிறேன். ரெஃபர் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுதான் அது. பிரிவுல கேட்கப்பட்ட கேள்வி. Visual images. Wheels kick. Sound images. Winds song. காட்டினுடைய பாட்டு. பாட்டுனா சத்தம் இமேஜின் பண்ண முடியுது இல்லையா? Wheels kick. What are the other visual images that we come across in this poem?
போர்டில் இருக்கிற ஆன்சர்ஸை இரேஸ் பண்ணிக்கிறேன். Images. White sails shaking. White sails shaking. ஆடுற மாதிரி, கப்பல் ஆடுற மாதிரி இருக்கு இந்த கடலினுடைய அலைக்கு. கிரே டான், சாம்பல் நிறத்தினுடைய வண்ணத்தோட அந்த பொழுதானது விடியுது. அடுத்தபடியா ரன்னிங் டைட். White clouds flying. White clouds flying. வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய மேகங்கள் பறக்கிறது. ப்ளூ ஸ்பியூம். ஸ்பியூம்னா என்ன? சீ ஃபோம். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கடலினுடைய பிக்சரை வந்து நீ அவங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். அதை வச்சுனோம்னா சுலபமா நம்மளால ஞாபகப்படுத்திக்க முடியும். சீகல் பறவை அழுகின்றன. சீகல்ஸ் கிரையிங். These are the visual images. Sound images. Wind song. அதான் அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்ததான் வைல்ட் கால். வைல்ட் கால் அண்ட் a clear கால். ஒரே லைன்ல வந்திருக்கும். வைல்ட் கால், கிளியர் கால். was a windy day. காற்றுடன் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருந்தது. windy day. So these are the answers for the questions asked in the subdivision E. Multiple choice questions நம்ம போலாம். ஓகே, one moment, I'll share the screen. சரியான பதில மட்டும் எழுதினா போதும். If at all the answer is quite big, you may make note of the alphabets. A, B, C. இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணா போதும். In the poem Sea Fever, the poet John Masefield expresses his desire for sailing in the quiet sea, sailing under the quiet sky, or both A and B. இந்த போயட் சி ஃபீவர்ங்கிற இந்த போயட்ல ஜான் மேஸ்ஃபீல்ட் எதுக்கு வந்து விருப்பத்தை வந்து தெரிவிக்கிறார்? இந்த அமைதியான இருக்கக்கூடிய கடல்ல வந்து பயணிக்கணும்னா, இல்லாட்டி அந்த அமைதியா இருக்கக்கூடிய இந்த மேகத்துக்கு கீழே அதுல பயணிக்கணும்னா, இல்ல ரெண்டுமேவா? இது வந்து அவருடைய விருப்பமா இருக்கு. sailing in the quiet sea, sailing under the quiet sky, or it is both A and B. Fine. Next question. The poet asks for a dash. Fishing net, big boat, tall ship. கவிஞர் வந்து எதை கேட்கிற? மீன் பிடிக்கக்கூடிய வலையா, ஒரு பெரிய படகா, இல்ல உயரமான கப்பலா? எதை அவர் வந்து விருப்பப்படுற? ஓகே, மூணாவது கேள்விக்கு போலாமா? எழுதியாச்சா பதில் ரெண்டாவது கேள்விக்கு? The poet wants to lead a life at sea like.
கவிஞர் வந்து இந்த கடல்ல எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும் விருப்பப்படுற, லைக் தி கேர்ள்ஸ் அண்ட் த வேல்ஸ், த பென்வின்ஸ் அண்ட் த ஷார்க்ஸ், பெலிகன்ஸ் அண்ட் த டால்பின்ஸ். லைக் தி சீகல்ஸ், கல்ஸ்னா சீகல் பறவை, கேர்ள்ஸ் அண்ட் த வேல்ஸ், பெங்குவின்ஸ் அண்ட் த ஷார்க்ஸ், பெலிகன்ஸ் அண்ட் டால்பின்ஸ். நாலாவது கேள்வி. The poet asked for a star to. ஏன் வந்து ஒரு நட்சத்திரத்தை வந்து கேட்கிறார்? அதோடைய அழகை வந்து தன்னுடைய பயணத்தும் பொழுது ரசிக்கணுங்கிறதுக்காகவா, இல்லாட்டி அந்த உயரமான கப்பலுக்கு வந்து ஒரு வழிகாட்டியா இருக்கும்னா, இல்லாட்டி ரெண்டுமே வா, போத் ஏ அண்ட் பி, தன்னுடைய பயணத்தை வந்து இன்னும் அழகு அதிகரிக்கணுங்கிறதுக்காகவா, இல்லாட்டி டு கைட் த டால் ஷிப், போத் ஏ அண்ட் பி. அஞ்சாவது கேள்வி. The word vagrant. The word vagrant. It means wandering, wandering, wavering. இந்த பதில் வேக்ரண்ட்கான அர்த்தம் என்ன? வண்டரிங், வாண்டரிங், வேவரிங். எந்த பதில தேர்ந்தெடுக்கலாம் நம்ம? ஆறாவது கேள்வி. செவன்த். In the given line below, identify figure of speech where the winds like a whetted knife. Where the winds like a whetted knife. Simile, personification, metaphor. Okay. And the wheels kick and the wind song and the white sails shaking. And the wheels kick and the wind song and the white sails shaking. Metaphor, personification, simile. He wants to share with the fellow wanderer. Happy tale, laughter, both A and B. கூட பயணிக்கக்கூடிய அந்த நபர்கிட்ட அந்த கப்பல்ல எதை வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுற? ஒரு அழகான ஒரு சந்தோஷமான கதையா, சிரிப்பையா, இல்ல ரெண்டுமேவா? Meaning of denied, reduced, refused, none of the above. Denied means denied means reduced, refused, or none of the above. குறைக்கிறது, மறுக்கிறது, இல்லாட்டி இந்த ரெண்டுமே கிடையாதா? Okay, fine students. I hope you have written answers for all the 10 questions. I'll end the session over here. We will again meet in the next class. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.